இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வு. அது மாற்கு நற்செய்தியின் 5ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த நிகழ்வின் பின்னணியை முதலில் பார்ப்போம். 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் வேதனைப்பட்ட ஒரு பெண் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தொட்டால் குணமாகிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட்டத்தில் வருகிறாள். அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவளுடைய இரத்தப்போக்கு நின்று விடுகிறது. இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து திரும்பி பார்க்கிறார். பயந்து நடுங்கிய அந்த பெண் தான் செய்ததை இயேசுவிடம் தெரிவிக்கிறாள். அப்போதுதான் இயேசு இந்த அற்புதமான வார்த்தைகளை அவளிடம் கூறுகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசு அவளை வெறுமனே குணப்படுத்தவில்லை. அவர் கூறுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கே ரட்சிப்பு என்பது உடல் ரீதியான சுகத்தை மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியான விடுதலையையும் குறிக்கிறது. அந்த பெண்ணின் பல வருட வேதனை ஒரு முடிவுக்கு வந்தது மட்டுமல்லாமல், இயேசுவுடனான அவளுடைய விசுவாசத்தின் மூலம் அவளுக்கு ஒரு புதிய உறவும் சமாதானமும் கிடைத்தது. இந்த சம்பவம் நமக்கு என்ன போதிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையிலும் விசுவாசம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் இயேசுவை முழு மனதுடன் நம்பும்போது அவர் நம்முடைய கவலைகளை நீக்கவும் நமக்கு சமாதானத்தை அளிக்கவும் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் இன்று ஏதோ ஒரு போராட்டத்தின் வழியாக போய்க் கொண்டிருக்கலாம். உடல் ரீதியான வியாதியாக இருக்கலாம், மனக்கவலையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வெளிச்சமாக இருக்கட்டும். உங்கள் விசுவாசத்தை இயேசுவின் மீது வையுங்கள். அவர் உங்களை விடுவிக்க வல்லவர். ஆமென்.